வணக்கம். ஆன்மீக செய்திகள். தென் திருப்பதி என்று அழைக்கப்படுவதும் குணசீல மகரிஷியின் தவத்தினை அடுத்து பிரசன்ன வெங்கடேசனாக காட்சியளித்த ஸ்தலம் திருச்சியை அளித்த குணசீலம் பிரசன்ன வெங்கடாசலபதி பெருமாள் திருக்கோவில். இங்கு மகரிஷிக்கு காட்சியளித்த தினமான புரட்டாசி மாதம் திருவோணம் நட்சத்திரத்தை கொண்டு இத்திருக்கோவிலில் பிரமோற்சவம் 11 நாட்கள் கொண்டாடப்படும். அதன்படி 24ஆம் தேதி பிரமோற்சவமானது கொடியேற்றத்துடன் தொடங்கியது. அதனைத் தொடர்ந்து அமர்ந்த வாகனம், சேஷ வாகனம், யானை வாகனம், அன்ன வாகனம், குதிரை வாகனம், வெள்ளிகருட வாகனத்தில் உபயநாச்சியார்களுடன் பெருமாள் எழுந்தருளி திருவீதி உலா வந்தார். விழாவின் முக்கிய நிகழ்வான திருத்தேர் வடம் பிடிக்கும் நிகழ்ச்சி பிரமோற்சவமான விழாவின் 9ஆம் நாளான நேற்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. இன்று உற்சவர் பிரசன்ன வெங்கடாஜலபதி ஸ்ரீதேவி பூதேவிக்கு பல்வேறு வகையான அபிஷேகங்கள், திருமஞ்சனம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. நாளை பிரசன்ன வெங்கடாஜலபதி பூப்பல்லக்கு உற்சவத்துடன் பிரமோற்சவ விழா இனிதே நிறைவடைகிறது. ராமானுஜரின் சிலராக இருந்த அனந்தாழ்வார் திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் பூஜைகள் செய்வதற்காக ராமானுஜரால் தேர்ந்தெடுக்கப்பட்டு திருமலைக்கு வந்தார். தினமும் திருமலையில் ஏழுமலையானுக்கு அபிஷேகம் செய்து புஷ்ப கைங்கரியம் செய்வதற்காக ஒரு குளமும் நந்தவனமும் அமைத்தார். இந்த குளத்தை அமைக்கும் பணியின் போது அனந்தாழ்வாரின் பக்தியை சோதிக்கும் விதமாக பல்வேறு வேளங்களில் ஸ்ரீனிவாச பெருமாள் வருவதை வழக்கமாக கொண்டிருந்தார். அப்படி ஒருநாள் ஸ்ரீனிவாச பெருமாளும் பத்மாவதி தாயாரும் சிறுவன் சிறுமியாக தோட்டத்திற்கு சென்றனர். அனந்தாழ்வார் பூந்தோட்டத்தில் இருந்த பூவை பத்மாவதி தாயார் பறிக்க முயன்றார். இதனை பார்த்த அனந்தாழ்வார் அவர்களை பிடிக்க முயன்றார். ஆனால் பெருமாள் மட்டும் தென்கிழக்கு மாட வீதி வழியாக கோவிலுக்குள் சென்று மறைந்தார். இதனால் பத்மாவதி தாயாரை ஒரு செண்பக மரத்தில் அனந்தாழ்வார் கட்டி வைத்தார். இதனையடுத்து பத்மாவதி தாயாரை அழைத்து வருவதற்காக பின்புறமாக சென்ற பெருமாள் தனது விஸ்வரூபத்தை காண்பித்தார். இதனை கண்ட அனந்தாழ்வார் தன்னை சோதிக்க பெருமாளும் பத்மாவதி தாயாரும் வந்ததை அறியாமல் தாயாரை கட்டி வைத்ததற்காக மன்னிக்கும்படி கூறி மலர் கூடைகள் தாயாரை வைத்து கோவிலுக்குள் அழைத்து வந்தார். இதனை நினைவு கூறும் விதமாக ஆண்டுதோறும் பிரமோற்சவம் முடிந்த மறுநாள் மலையப்ப சுவாமி பின்புறமாக அனந்தத்தாழ்வார் தோட்டத்திற்கு செல்வது வழக்கம். இதையே பாக்சவாரி என்னும் தோட்ட உற்சவமாக நடத்தப்படுகிறது. இந்த ஆண்டிற்கான பிரமோற்சவம் கடந்த மாதம் 24ஆம் தேதி நேற்று சக்கரத்தாழ்வார் தீர்த்தவாரியுடன் நிறைவு பெற்றதை அடுத்து அனந்தாழ்வார் நந்தவனத்தில் பாக்சவாரி உற்சவம் நடைபெற்றது. உற்சவர் மலையப்ப சுவாமிக்கு அணிவிக்கப்பட்ட மலர் மாலையை அனந்தாழ்வார் தோட்டத்திற்கு ஊர்வலமாக எடுத்து சென்று ஜீயர்கள் முன்னிலையில் அனந்தாழ்வார் வாரிசுதாரர்கள் 4000 திவ்ய பிரபந்தம் பாராயணம் செய்ய சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு மோட்சமடைந்த மகிழ மரத்திற்கு அணிவிக்கப்பட்டது. பின்னர் தாயாருடன் மலையப்ப சுவாமி ஊர்வலமாக கோவிலை வந்தடைந்தார். இதில் திருமலை ஜெயர் சுவாமிகள், கோயில் அதிகாரிகள், பக்தர்கள் பங்கேற்றனர்.
ஸ்ரீரங்கம் கோவிலில் விஜயதசமி விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பார்த்து ரசிக்கும் வகையில் நம்பெருமாள் திருவானைக்காவலில் உள்ள ஸ்ரீ காட்டழகிய சிங்கர் கோவில் திருமாமணி மண்டபத்தில் எழுந்தருளினார். பின்னர் இரவு தங்க குதிரை வாகனத்தில் பவனி வந்து வன்னி மரத்தில் அம்பு போடும் நிகழ்வினை நிகழ்த்தினார். இதில் ஏராளமான பக்தர்கள் நம்பெருமானை ரங்கா ரங்கா என பக்தி கோஷமிட்டவாறு வணங்கி மகிழ்ந்தனர். திருவெற்றியூர் காலடிப்பேட்டை சின்ன காஞ்சிபுரம் என்று அழைக்கப்படும் பிரசித்தி பெற்ற கல்யாண வரதராஜ பெருமாள் கோவில் அமைந்துள்ளது. இன்று புரட்டாசி 3வது வார சனிக்கிழமையை முன்னிட்டு இந்த கோவிலின் மூலவரான உற்சவ பவள வண்ண பெருமாள் மற்றும் ஸ்ரீதேவி பூதேவி நாச்சியாருக்கு பாதாம், பிஸ்தா, முந்திரி மற்றும் ஏலக்காய் கொண்டு தொடுக்கப்பட்ட மாலைகள் மற்றும் கிரீடத்தை அணிவித்து சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டது. இதில் ஏராளமான மக்கள் திரண்டு வந்து பெருமாளை தரிசித்து துளசி தீர்த்த பிரசாதம் பெற்று சென்றனர். இன்று 3வது சனிக்கிழமை வேலூர் மாவட்டத்தில் உள்ள திருமலை திருப்பதி தேவஸ்தான ஆலயத்தில் ஸ்ரீ வெங்கடேச பெருமாளுக்கு வெள்ளிக்கவசம் அணிவிக்கப்பட்டு சிறப்பு அலங்காரத்தில் மகா தீபாராதனை காட்டப்பட்டது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசைகள் காத்திருந்து வெங்கடேச பெருமாளை வழிபட்டனர். மேலும் ஸ்ரீராம் சேவா அமைப்பின் சார்பில் காலை 6 மணி முதல் இரவு வரையில் பக்தர்களுக்கு பொங்கல், சர்க்கரை பொங்கல், கேசரி, தயிர் சாதம், புளிசாதம் மற்றும் லட்டு உள்ளிட்ட அன்னதானமும் வழங்கப்பட்டு வருகிறது. பக்தர்கள் கோவிந்தா முழக்கங்களுடன் சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் சுவாமி கோவிலில் புரட்டாசி மாதம் 3வது சனிக்கிழமையை முன்னிட்டு பெருமாளை தரிசனம் செய்வதற்காக பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் வெளி மாநிலங்களில் இருந்தும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசைகள் காத்திருந்து தரிசனம் செய்து வருகின்றனர். வரிசையில் இருக்கும் வயதான பக்தர்களின் வசதிக்காக இருக்கைகள் அமைக்கப்பட்டு தண்ணீர் மற்றும் வெண்பொங்கல் பிரசாதம் வழங்கப்பட்டு வருகிறது. தேனி மாவட்டம் போடிநாயக்கனூரில் அமைந்துள்ளது அருள்மிகு ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீனிவாச பெருமாள் திருக்கோவில். சுமார் 250 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த கோவில் போடிநாயக்கனூரை ஆண்ட ஜமீன்தாரர்களால் உருவாக்கப்பட்டு தற்போது இந்து சமய அறநிலையத்துறை மூலம் நிர்வகிக்கப்பட்டு வருகிறது. ஆண்டிற்கு ஒருமுறை புரட்டாசி மாதம் 3வது சனிக்கிழமை அன்று சிறப்பு அலங்காரம் செய்யப்படுவது வழக்கம். அந்த வகையில் புரட்டாசி 3வது சனிக்கிழமையான இன்று ஸ்ரீனிவாச பெருமாளுக்கு ஆதிசேஷன் குடையின் கீழ் அமர்ந்திருக்கும் பூலோகநாதர் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டது. அதிகாலையில் இருந்தே ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசைகள் காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர்.
திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அடுத்த மத்திரவேடி என்ற கிராமம் அமைந்துள்ளது. இங்கு மிகவும் பழமை வாய்ந்த ராதா ருக்மணி சமேத வேணுகோபால் சுவாமி கோவில் அமைந்துள்ளது. இக்கோவிலில் புரட்டாசி 3வது வார திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்ற நிலையில் வண்ண அலங்காரத்தில் ராதா ருக்மணி சமேதராக வேணுகோபால சுவாமி பொன் ஆபரணங்களுடன் ஜொலித்தபடி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். தொடர்ந்து எம்பெருமானுக்கு மகா தீபாராதனை காட்டப்பட்டது. இதையடுத்து மேலதாளம் முழங்க பக்தர்கள் புடைசூழ பெருமாள் வீதி உலா வந்து கிராம மக்களுக்கு அருள் பாலித்தார். விழாவின் சிறப்பம்சமாக 1000க்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு அறுசுவையுடன் கூடிய அன்னதானம் வழங்கப்பட்டது. சேலம் ஆத்தூர் பெத்தநாயக்கன் பாளையத்தில் கொப்புக்கொண்ட பெருமாள் கோவில் பிரசித்தி பெற்றது. சுமார் 1860 படிக்கட்டுகள் ஏறி சென்றால்தான் கொப்புக்கொண்ட பெருமாளை தரிசிக்க முடியும். அந்த அளவுக்கு சுமார் 2000 அடி உயரத்தில் மலை உச்சியில் வீற்றிருக்கிறது இந்த கோவில். இன்று புரட்டாசி சனிக்கிழமையை முன்னிட்டு பக்தர்கள் விரதமிருந்து பெருமாளுக்கு சிறப்பு வழிபாடு செய்தனர். இதை முன்னிட்டு கோவிலில் நேற்று நள்ளிரவு 12 மணி முதல் பக்தர்கள் பச்சரிசி பொங்கல் படையலிட்டு பூஜை செய்தனர். புஷ்ப அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சி தந்த பெருமாள் திரளான பக்தர்கள் வந்து தரிசித்தனர். பிறகு மொட்டையளித்து நேர்த்திக்கடன் செலுத்திய பின்பு நீண்ட வரிசையில் காத்திருந்து கோவிந்தா கோஷம் முழங்க பெருமாளை தரிசித்தனர். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே காரைக்குடி கிராமத்தில் உள்ள முத்துமாரியம்மன் கோயில் பிரசித்தி பெற்றது. இக்கோயில் முளைப்பாரி உற்சவ திருவிழாவிற்காக வடக்கு தெருவில் புதிதாக முளைக்கொட்டு திண்ணை கட்டப்பட்டது. தொடர்ந்து கடந்த வாரம் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் காப்பு கட்டி விரதம் துவங்கினர். விழாவையொட்டி தினமும் இரவு முளைக்கொட்டு திண்ணையில் சிறுமிகள், பெண்கள் உள்ளிட்ட கிராம மக்கள் கும்மி பாட்டு பாடி அம்மனை வழிபட்டு வந்தனர். முளைப்பாரி உற்சவ விழாவையொட்டி காரைக்குடி கிராம கண்மாயில் பூக்கரகம் வளர்க்கப்பட்டது. தொடர்ந்து முளைப்பாறைகளை மகளிர் மற்றும் சிறுமிகள் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்டோர் சுமந்து ஊர்வலம் சென்றனர். இந்த ஊர்வலம் ஊரின் முக்கிய வீதிகளின் வழியே வலம் வந்த பின்னர் கண்மாயில் கரைத்தனர். விழாவில் பங்கேற்பதற்காக வெளியூர் மற்றும் வெளிநாடுகளில் வசிக்கும் கிராம மக்கள் தங்களது சொந்த ஊருக்கு வந்து அம்மனை வழிபட்டு சென்றனர். விழா ஏற்பாடுகளை கோயில் குடிமக்கள் மற்றும் கிராம மக்கள் செய்திருந்தனர். பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது. பந்தலூர் தேவாலா வேட்டைக்கொருமகன் கோவிலில் விஜயதசமி கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக சிறப்பு பரதநாட்டிய நிகழ்ச்சி நடைபெற்றது. நவராத்திரி நாட்களில் பெண்கள் சிறப்பு பஜனை பாடி வழிபாடு நடத்தினர். கோவில் கமிட்டி தலைவர் ஹரிஹரன் தலைமையில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக கோவில் வளாகத்தில் பரதநாட்டிய நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியை பரதநாட்டிய பயிற்சியாளர் பிரசாந்த் துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் மாணவ மாணவிகள் சுமார் 1 மணி நேரம் தொடர்ந்து பரதநாட்டியம் ஆடி தங்களது திறமையை வெளிப்படுத்தினர். இதுகுறித்து பேசிய கோவில் நிர்வாகி சுரேஷ்குமார் குழந்தைகளை பாராட்டினார். பெற்றோர்களை தங்கள் குழந்தைகளை பரதநாட்டியம், மோகினியாட்டம், குச்சிப்புடி போன்ற பாரம்பரிய நடன வகுப்புகளில் சேர்க்க வேண்டும். மொபைல் போனில் அதிக நேரம் செலவிடுவதை தவிர்க்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். கோவில் கமிட்டி செயலாளர் பிஜு நன்றி தெரிவித்தார். சிறுமிகளின் நடனத்தை பக்தர்கள் கண்டுகளித்து மெய்சிலிர்த்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூருக்கு அருகே துத்திப்பட்டு என்ற கிராமத்தில் அமைந்துள்ளது மிக பழமை வாய்ந்த பிந்து மாதவர் பெருமாள் திருக்கோவில். பிரம்மகத்தி தோஷம் நீங்க தேவேந்திரன் 5 மாதவ பெருமாள்களை ஸ்தாபித்ததாகவும் அவற்றில் இந்த பெருமாள் கோவிலும் ஒன்று என்று நம்பப்படுகிறது.
இன்று புரட்டாசி மாதம் 3வது சனிக்கிழமையை முன்னிட்டு கோவில் வளாகத்தில் உற்சவ பெருமாள், மகாலட்சுமி தாயார், பள்ளிக்கொண்ட பெருமாள் ஆகியோர் எழுந்தருளினர். கோவிந்தா கோஷம் ஒலிக்க பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். மதுரை தல்லாக்குளம் பெருமாள் கோவிலில் புரட்டாசி பெருந்திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தெப்ப உற்சவம் நேற்று சிறப்பாக நடைபெற்றது. பக்தர்கள் ஏராளமானோர் விழாவில் பங்கேற்று கோவிந்தா கோஷம் முழங்க சுவாமி தரிசனம் செய்தனர். திருச்சி ரயில் நிலைய சந்திப்புக்கு அருகில் உள்ள கல்லுக்குழியில் எழுந்தருளியிருக்கும் அருள்மிகு ஆஞ்சநேய சுவாமி திருக்கோவிலில் புரட்டாசி 3வது சனிக்கிழமை பூஜை சிறப்பாக நடைபெற்றது. உலக சேஷ்மத்திற்காக பட்டாட்சியரையர்களால் அனுமன் மூல மந்திரம் இடைவிடாது பாராயணம் செய்யப்பட்டு ஏகதின லட்சார்ச்சனையும் நடைபெற்றது. ஸ்ரீராம பக்தனான மூலவர் ஆஞ்சநேயர் முத்தங்கி சேவையில் அருள் பாலிக்க உற்சவர் வெள்ளிக்கவசம் அணிந்து சேவை சாதித்தார். வருடத்திற்கு ஒருமுறை மட்டுமே மூலவர் முத்தங்கி சேவையில் காட்சி தருவார் என்பதால் பெருந்திரளான பக்தர்கள் நீண்ட வரிசைகள் நின்று ஆஞ்சநேய பெருமானை வழிபட்டு சென்றனர். கல்லுக்குழி ஆஞ்சநேயரை வழிபடுவோர் அனைத்து தடைகளும் நீங்க பெறுவர் என்பது நம்பிக்கை. முத்தங்கி சேவைகள் மின்னிய ஸ்ரீ வரதராஜ பெருமாள். தேனி மாவட்டம் பெரியகுளம் வரதராஜ பெருமாள் கோவில் மிகவும் பழமை வாய்ந்தது. இங்கு பெருமாள் நின்ற கோலத்தில் பக்தர்களுக்கு காட்சியளிக்கிறார். இன்று புரட்டாசி 3வது வார சனிக்கிழமையை முன்னிட்டு இக்கோவிலில் உற்சவர் மூர்த்தியான பெரியகுளம் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் முத்தங்கி சேவை அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இதில் ஏராளமான பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என கோஷங்களை எழுப்பி சுவாமி தரிசனம் செய்தது அனைவரையும் பரவசத்தில் ஆழ்த்தியது. நம்ம தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் அனைத்து பக்தர்களுக்கும் லட்சக்கணக்கான பக்தர்களுக்கும் சேவை சாதிக்கிறார். சுவாமி திருமுகமானது திருப்பதியில மலையப்ப சுவாமி அதே திருமுகம் லட்சக்கணக்கான சாதித்து ஜெகமாக இருக்கார்.